மரியாதை போகுதா? மரியாதை போவோம். என்ன யார் நடத்திட்டு சுடுடா பறக்கும்டா சுடுடா ஏன்டா வர வர கொசு தொல்லை தாங்க முடியல. 10 பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறேன் பூரா ரவுடிகளா. ஒண்டியா என்னைய மாதிரி 2 அடி வாங்குறான் பாரு, அவன் தான்டா ரவுடி. கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். நீ இது என்ன பிரமாவா? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. போடா. அவசரப்பட்டு விட்டானே, யாரிடம் போய் யார் மோதுவது? சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்திக் கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? லகட பாண்டியா. கவலைப்படாதீங்க மாமா, உங்க மாப்பிள்ள வேட்டி இறக்கி விட்டாண்ட சாதாரண மனுஷன். அதே வேட்டியை தூக்கி மடிச்சு காட்டினாண்டா மதம் கொண்ட யானை. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இங்க படுத்துற இனிச்சுனால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. தேனியில இருந்து அருண் பேசுறேன். நான் ஒரு வாட்டி இங்கிலீஷ்ல திட்டிக்கிறட்டுமா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நம்மள அடிச்சா மொட்டை, அதுவா விழுந்தா சொட்டை. நீ வெளியில வந்தா நீலகண்டா, என் பங்கு உள்ள வந்தா நீ உப்பு காட்டா. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. ஐயோ போச்சே. ஏமாத்திட்டானே. அடுத்தவங்க பொருளுக்கு எப்போ ஆசைப்படக்கூடாது. ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? உங்களுக்கும் இதே நிலைமை வரும். எல்லாருமே பொண்டாட்டி புள்ள வச்சுக்கிறாங்க. யாரு பாவமோ யாரும் விடாது. இவன் மாமா பை பையன்னா பை இல்ல மாமா, இஸ் பை, அதாவது உளவாளி மாமா. இந்த இதே கண்ணை தூக்குறதுக்கு இவன் தான் மாமா புல் கோபரேட் பண்ண. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.